மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை சொன்னது யாருன்னு தெரியுமா? விசுவாசிக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் வழி நடத்தி ஆசீர்வதிக்கட்டும். கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் மக்களை. நான் கேட்ட இந்த கேள்வி நீங்க யோசிச்சிருப்பீங்கன்னா, ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தையானதை சொன்னார். இது மனுஷரால் கூடாததுதான், தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லையே. இந்த வார்த்தையானது நான் உங்களுக்கு விளக்கும் தேவன் எதை குறித்து பேச விரும்புகிறார் என்று சொல்வதற்கு முன்பாக ஒரு சாட்சியை நீங்கள் பார்க்கும்படி நான் இதில் விரும்புகிறேன். இந்த வசனம் எந்த அளவிற்கு நிஜம் என்பதை நீங்கள் பார்க்கும்படியாக, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இவர் தெற்கு சம்பூலவில் ரோட்டில் இருக்கக்கூடியவர். இவர் காணவில்லை. இங்கே இருக்கும் எல்லா தெருவிலையும் இவர் சுற்றி கொண்டு இருப்பவர். நான் இவரை நிறைய முறை பார்த்திருக்கேன். நான் விடிய காலையில இவரை நிறைய முறை பார்த்திருக்கேன். பிச்சைக்காரர் போல இருப்பாரு. இந்த குப்பை தொட்டிகளை மக்கள் குப்பை போடுவாங்கல்ல, அங்க வந்து இவர் எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு இருப்பாரு. அந்த குப்பைகள்ல எதனா தேடுவார், உணவு இருக்கா சாப்பிடுறதுக்குன்னு. யாருன்னா இவரை பார்க்கும் போது இவர் எலும்பு கூட மாதிரியே இருப்பாரு. அவர் எலும்புலாம் வெளியே தெரியும். அவரை பார்க்கவே பயமா இருக்கும். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் அவரை பார்த்தாலே பயப்படுவாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் அவரை பார்க்கல அவரை. இப்ப அவரை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கு? என்னால் நம்பவே முடியல, சொல்ல வார்த்தையே இல்லை. அது நீங்க தானா? ஆமா. என்னாச்சு உங்களுக்கு? நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நான் ஒரு பிசாசு கிரியால பாதிக்கப்பட்ட, எனக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருந்தது. எப்ப பார்த்தாலும் என்னுடைய மனைவியை போட்டு நான் அடிப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு கோவம். அது மட்டும் இல்லாம என் கூட வாழ வந்தவ, நான் அவளை வந்து ரொம்ப அவமானப்படுத்துவேன். என் கையை நீட்டி அவளை அவமானப்படுத்துவேன். அதுக்கு என்னுடைய பிள்ளைகளே சாட்சி. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா நான் நடந்துப்பேன். அவங்க முன்னாடி தான் இது எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல தான் நான் வந்து ட்ரக்ஸில் நான் வந்து செயல்பட ஆரம்பித்தேன். ட்ரக்ஸுக்கு அடிமையாய் விற்று குடிக்கிறது, நைட் கிளப்புக்கு போகிறது, பிற்பாடு இன்னும் அதிகமாக மோசமாயிடுச்சு. கொக்கைன், மலீனா, கிராக், இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் எடுக்க ஆரம்பித்தேன். கஞ்சால என்னால் வேலைக்கே போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன், என்னுடைய மொத்த சம்பாத்தியமும் போதை பொருளுக்கு நான் செலவு பண்ணுறேன். என் மனைவி வேலைக்கு போனானா நான் என்ன பண்ணுவேன், வீட்டில இருந்து எல்லா பணத்தையும் எடுத்து எல்லாத்தையும் நான் ட்ரக்ஸுக்கு பயன்படுத்துவேன். பசங்களுடைய ஆகாரத்துக்கு எடுத்து வைக்கிற அந்த காசை கூட நான் எடுத்து நான் போய் ட்ரக்ஸ் வாங்கிடுவேன். என்னுடைய அப்பா என் குடும்பத்துக்கு எல்லா நேரமும் பிரச்சனைகளை கொடுத்தார். அவர் எங்க வீட்டுல ஒரு ஜோம்பி போல இருந்தார். எங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் திருடுவாரு. சின்ன பொருளை கூட திருடுவாரு. பால் இருக்க, நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே திருடுவாரு. அவர் போதை பொருள் வாங்க எதுவா இருந்தாலும் வித்துருவாரு. என்னால இதுல இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை. என் வாழ்க்கையில எந்த கட்டுப்பாடும் இல்லை. அந்த அளவுக்கு கஞ்சால நான் அடிமையாயிட்டேன். எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை விட்டு தூரமா பிரிஞ்சு போயிட்டாங்க. என்னை பார்த்தாலே பயம் வந்துடுச்சு. நல்லா செய்யற வேலையை நான் விட்டுட்டேன். அந்த நேரம் என் மனைவி யோசிச்சது, இனிமே இவர் வந்து எங்க குடும்பத்தை பார்த்துக்க மாட்டார், பசங்களை பார்த்துக்க மாட்டாரு. அதனால என்னுடைய மனைவி என்னை விட்டுட்டு பசங்களை கூட்டிட்டு போயிட்டா. இப்போ நான் தனிமையில இருக்கிறது போல. அதனால இன்னும் அதிகமா நான் ட்ரக்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். அந்த நேரம் என் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் விற்க ஆரம்பித்தேன். கேஸையும், வீட்டில் இருக்கக்கூடிய குக்கரு, ஒவ்வொரு பொருளையும், வீட்டில் இருக்கக்கூடிய கதவுக கூட நான் என்ன பண்ணேன்னா எடுத்து விற்க ஆரம்பித்தேன். குளிக்கிறது கூட எதுவும் இருக்காது. வீட்டில் கரண்ட்டு கூட எதுவும் இருக்காது. இருட்டாக இருக்கும். எதனாலனா, முன்னாடி வயரிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த வயரிங் கேபிள் எல்லாத்தையும் எடுத்து பிடுங்கி அதையும் நான் வித்துட்டேன். இதனால நான் ரோட்டில் உலாவி கொண்டிருந்தேன். எங்கே போகிறான் என்று அறிய முடியவில்லை. என்ன செய்ய போகிறான் என்று தெரியவில்லை. அப்போ நான் ராத்திரி நேரத்தில் எங்கே போகிறேன்னு தெரியாது. குளிக்கிறது இல்லை. குளிக்கலைன்னா தொடர்ந்து 5 நாள் சாப்பிடாம இரவு நேரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ராத்திரி நேரத்தில் 1 மணி நேரம் நான் நடந்து போவேன். எங்கே போவேன்னு தெரியாது. ரோட்ல ஏதாவது பணம் கிடைக்குமா, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா, இப்படியெல்லாம் யோசிச்சேன். நான் தொடர்ந்து 75 நாள் குளிக்காம இருந்தேன். என்னுடைய துணிகள் எல்லாம் கிழிஞ்சுதான் இருக்கும். ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதியும்
வெளியே தெரிய ஆரம்பிக்கும். என்னால கவர் பண்றது கூட துணி இல்ல. உடம்புல ஃபுல்லா காயம். புண்ணு புண்ணா இருக்கும். முன்னாடி என்னுடைய அம்மா இருக்கும்போது என்ன பார்த்துருப்பாங்க. ஆனா என்னுடைய அம்மா இல்ல. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக். அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய இறப்பு ஒரு மனக்கசப்பா இருந்தது. ஏன்னா, என் பையன் இப்ப இப்படி ஆயிட்டானே! அப்படின்ற ஒரு எண்ணத்துல இறந்துட்டாங்க. இதனால இந்த உலகத்துல நான் அனாதை ஆயிட்டேன். இந்த ஒரு எண்ணம் என்ன இன்னும் காயப்படுத்தியது. குளிக்காம ரொம்ப மோசமாயிட்டேன். நான் வெறும் காத்திருந்தேன் சாவறதுக்காக. எப்படியாகிலும் ஒருவர் இருளில் இருக்கும்போது வெளிச்சத்தை கண்டடைவார்கள். அந்த ஒரு நாள் யுனிவர்சல் ஆலயத்திலிருந்து ஒரு நபர் ரொம்ப நாளா என்ன தெரியும் அவங்களுக்கு. என் சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்றது அவங்களுக்கு தெரியும். அவர் அந்த பக்கமா போகும்போது இயேசு குறித்து என்கிட்ட சொல்வார். அவர் ஒவ்வொரு தடவ வரும்போது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போவார். இன்னும் சொல்லப்போனா என் வீட்டுக்கு வருவாரு. என் வீட்ல கூட நான் இன்னும் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். அப்ப இவரு எனக்கு ஜெபம் பண்ணாரு. இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டாரு. நல்லா இருக்கன்னாரு. ஆமா நல்லா இருக்கன்னேன். வில்லிங்டன் சகோதரரே, தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, எங்கு இருவர் கூடியிருப்போமோ அங்க தேவனுடைய பிரசனம் இருக்கும் என்று. தேவன் அங்கு இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ நம்புறியா? ஆமா நான் நம்புறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை வரணும். உன் குடும்பம் மாறணும். குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண வா. உன்னுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சரியா? வருவியா நீ? வருவியா? ஆ. யுனிவர்சல் ஆலயத்திற்கு நான் இப்படியா தான் வந்தேன். என் வாழ்க்கை முற்றிலும் அழிக்கப்பட்ட வாழ்க்கையா? இப்படியா தான் நான் யுனிவர்சல் ஆலயத்துல வந்தேன். அங்க ஒரு பாஸ்டர் சொன்ன வார்த்தை, உன் வாழ்க்கை மாறும். அந்த சத்தியத்தை நான் நம்பினேன். அங்க போதித்த அந்த போதனைகள் நான் கேட்டேன். என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு நான் நம்பினேன். உறுதியா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இனிமேலும் இந்த ட்ரக்ஸுக்கு நான் அடிமையா இருக்க மாட்டேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நான் எப்படி இந்த நம்பிக்கை இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்தேன்? நான் வாழ்றதுக்கே தகுதி இல்ல. இந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன். நான் பார்த்தேன் உண்மையா இயேசு என்னை கண்ணோக்கி பார்க்கிறாருன்ட்டு. அந்த நேரம் நான் நம்பினேன் உண்மையா. ஆண்டவரை நான் என் அப்பாவா நம்பினேன். இந்த மாதிரி அனுபவம் முன்னாடி எனக்கு கிடைச்சதே இல்லை. அப்போ ஒரு சத்தம், இதுல இருந்து உன்னால வெளியே வர முடியும் என்ற சத்தம். நான் இவ்வளோ கெட்டது நான் பண்ணேன். இவ்வளோ மோசமா நான் இருந்தேன். நான் மாறி ஆகணும் அப்படின்ட்டு என் வாழ்க்கை நான் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சேன். அப்பதான் நான் நினைச்சேன், இனிமே இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். அருமையா வாழணும். உடனே நான் தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுத்தேன். வீதியில் உலாவிக் கொண்டிருந்தவன் மரித்தான். வில்லிங்டன் புது வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். அன்றையிலிருந்து புது பாதையில் நடந்தார். ரொம்ப நாள் கழிச்சு நான் தடவையா குளிக்க ஆரம்பிச்சேன். இனிமே நான் கஞ்சா பழக்கத்துல இல்ல. இனிமேல் நான் கெட்ட பழக்கத்துல இல்ல. காலையில சீக்கிரமா நான் எழுந்துப்பேன். எக்ஸர்சைஸ் நான் பண்ணுவேன். எப்போ நான் விடுதலை பெற்றுக்கொள்றதுக்காக புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு போகும்போது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அதுவரையும் நான் முன்பு எங்கேயும் கேள்விப்படவில்லை. அப்ப அந்த பாஸ்டர் கூட்டத்துல சொன்னாரு, இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சினா என்ன? எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும்? தேவனுடைய பீடத்திலிருந்து ஒரு புது வாழ்க்கை நம்மளால பெற முடியும். அந்த நம்பிக்கை. அப்ப நான் நம்பினேன். தேவனிடத்திலிருந்து புது வாழ்க்கை அவருடைய பீடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணுன்ட்டு நிஜமாவே இயேசுவை நான் அறிய விரும்பினேன். முழு மனதோட. பரிசுத்த ஆவி எனக்குள்ள பெறணும் நான் வாஞ்சியா இருந்தேன். பரிசுத்த ஆவியினிடத்தில் இப்படிதான் நான் ஜெபித்தேன். இதுல இருந்து கெட்ட பழக்கத்துல இருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீங்க. இப்ப எனக்குள்ள நீங்க வாங்க. பரிசுத்த ஆவி பெற நான் தியாகம் செஞ்சேன். முன்னாடி என் வீட்டு கதவை வித்து பிசாசுக்கு நான் கொடுத்திருக்கும் போது, இப்போ நான் தேவனுக்காக என் தியாகத்தை ஆயத்தப்படுத்தி பீடத்தின் மேல ஏறினேன். வில்லிங்டனுடைய பாதம் இத்தனை நாளாய் அவர் சுற்றி திரிந்து கொண்டிருந்த பாதமாயிருந்தது. ஆனால் இப்போ அபிரகாமின் விசுவாசத்தின் பாதையில் நடக்கிறார். மோரியா மலையின் மீது அர்ப்பணித்தது போல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்படிதான் நான் செஞ்ச இந்த தியாகம் எங்கிருந்து என்னை கூட்டிட்டு வந்ததுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் விரும்பினது, ஆண்டவரே உனக்காக ஊழியம் பண்ணணும்.
எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் வேணும். அப்போ பரிசுத்தாவி விட வேற எதுவுமே எனக்கு முக்கியமா தெரியல. அவர்தான் முக்கியமா நான் பார்த்தேன். எனக்கு அவர்தான் வேணும்னு நான் தீர்மானித்தேன். அப்ப எனக்கு நல்லா தெரியும். அந்த நாள் எனக்குள்ள புதுசா இருந்தேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது வித்தியாசமா இருந்தது. கர்த்தர் பரிசுத்த ஆவிய எனக்கு கொடுத்தார். அப்ப அவர் சொன்ன வார்த்தை, "மகனே, நான் உன் கூட இருக்கேன்." அந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ஆனந்தமான நாளா இருந்தது. என் வாழ்க்கையில நான் ஒரு மாபெரும் சாதனை செஞ்சது போல இருந்தது. வேற எது கிடைச்சாலும், எது கிடைச்சிருந்தாலும் எனக்கு மதிப்பா இருந்திருக்காது. பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்தாரு. இதோ இன்று வில்லிங்டன் மாறினான் தேவனுடைய மனுஷனாய். பரிபூர்ணமாய் மாறிய வாழ்க்கை. இன்னைக்கு நான் மாறியிருக்கேன். என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு நபர தேர்ந்தெடுத்தேன். திருமணம் செய்றதுக்காக. இன்றைக்கு எனக்கு மறுமணம் நடந்திருக்கு. என்னுடைய திருமண வாழ்க்கையில தேவன் சந்தோஷத்த குடுத்தார். என்னுடைய பிள்ளைகளோட நான் பேச ஆரம்பிச்சேன். எல்லாம் நல்லபடியா இருக்கு. நாங்க இப்ப எங்க அப்பா வீட்டுக்கு போறோம். ஒண்ணா சாப்பிட உட்காருறோம். நானு, என்னுடைய பையன், என்னுடைய சகோதரர், அவருடைய மகள் எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. நாங்க மதிய உணவு சாப்பிட அவரோட போனோம். அவர பார்க்கும்பொழுது அவருடைய முழு மாற்றத்த நாங்க பார்க்குறோம். நிச்சயமா அது ஒரு அதிசயமே. எப்போ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேனோ, இது அவருடைய சித்தமா இருந்தது. தேவன் தன் வேலையை செய்ய ஆரம்பித்தார் என்று வீதியில் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனுஷன், ஆனா இன்னைக்கு மாறியிருக்கிறார். என் குடும்பம் மாறியிருக்கு. இன்னைக்கு ரொம்ப அவர் மாறியிருக்காரு. முன்னாடி ஒரு குடிகாரா, "இங்க வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நான் எனக்காக வேலை செய்றேன். எனக்கு 7 கிளையண்ட் இருக்காங்க. இப்ப கார் இருக்கு, பைக் இருக்கு. இன்னைக்கு எது வேண்டுமோ நான் அத வாங்கி சாப்பிடுற நிலைமையில இருக்கேன். இது எல்லாமே செஞ்ச தேவனுடைய ஆவி. பரிசுத்த ஆவி எனக்கு சமாதானம் கொடுத்திருக்கிறார். தெருவுல ஒரு பிச்சைக்காரனா சுத்தின்னு இருந்தேன்னா, யாருக்குமே யாருன்னு தெரியாதன்னா, இன்னைக்கு ஆபிரகாமுடைய குமாரனா மாறினேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9386387338. நன்றி. நல்லது மக்களே. So, இந்த வார்த்தை எவ்வளவு நிஜம் இந்த சாட்சியிலே நீங்க புரிந்து கொண்டிருப்பீர்கள். மனுஷ ரீதியாய் முடியாது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று நான் சொல்லலாம். ஆனால் தேவன் இந்த சாட்சியை பகிரும்படியாக இவர் கொடுத்திருக்கிற வாய்ப்பானது எப்படிப்பட்டதுன்றதை பாருங்க. இதுதான் சில நேரம் நீங்க உங்க வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். சில நேரம் நீங்க சந்திக்கிற கடினமான சூழ்நிலை, வலி நிறைந்த போராட்டம், அந்த ஏமாற்றம், நீங்க ஒரு நபரை நம்பினீர்கள், அந்த நபர் நம்பிக்கை துரோகம் செய்தார். இப்படியான பல சந்தர்ப்பங்களில் மக்கள் உடைந்து போகிறவராய் இந்த மாறுகிறார்கள். ஒருவேளை நீங்க அப்படியான நபராய் உடைந்து ஒரு அழிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவராய், இந்த தவறான ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில நடந்ததுனாலே நீங்க கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறவராய் மாறி இருக்கலாம். அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் இலக்கை நோக்கி இனி நகர முடியாதவராய் மாறி இருக்கலாம். ஒருவேளை இந்த நேரம், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த சமயம், நீங்க இந்த உங்களுக்குள்ளாக இந்த உண்மையை சொல்ல வேண்டுமே, ஆனா தற்கொலை பற்றி யோசிக்கிறவராக கூட இருக்கலாம். உங்க வாழ்க்கை அழித்துக் கொள்வதை குறித்த சிந்தனை உங்களுடைய யோசனைகளுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருப்பதை நீங்க உறுதிப்படுத்த முடியும். ஆசை, என்னுடைய வாழ்க்கை எல்லாமே அழிக்கப்பட்டதா இருக்கிறது. கவனிங்க மக்களே, உங்க வாழ்க்கை மாற தேவன் வல்லமையை வெளிப்படுத்த தயாராக இருக்கிறார். தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நீங்க உங்க தற்கொலை குறித்து யோசிக்கிற யோசனை நிறுத்துங்கள். இந்த புரோகிராமுடைய பேரை போலதான், கவலைப்படுவதை நிறுத்துங்கள். நிறுத்துங்க. உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய கடினம், உங்களுடைய அவமானம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய வலி, வேதனை எதுவாக இருந்தாலும் அது நிறுத்தப்படட்டும். தேவன் எல்லாவற்றையும் இந்த கையாளுகிறவராய், அதுவும் சிறந்ததாய் கையாளுகிற தேவனாய் இந்த இருக்கிறார். இந்த சாட்சி நீங்க பார்த்தீங்க. இவர் இறந்து போயிருக்க வேண்டிய சூழ்நிலை, நான் சொல்றது சரியா? இந்த நபருடைய சரீரம் எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு இந்த தள்ளப்பட்டதா, இந்த விபத்து எவ்வளவு மோசமானதா இருந்ததுன்றதை நீங்க பார்த்தீங்க. ஆனா தேவன் இவருக்கு வாய்ப்பானதை கொடுத்திருக்கிறார். இந்த சாட்சியின் மூலம் பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியான வாய்ப்பை தேவனர் கொடுத்தார். நீங்க கேட்டீங்கன்னா, இந்த சாட்சி யார் நீங்க கவனிச்சீங்களோ, இது தற்செயலா நீங்கள் கேட்டதோ நீங்கள் கவனித்ததோ அல்ல. இந்த நபருக்கு தேவன் செய்ததை தேவன் உங்களுக்குமாய் செய்ய இந்த விரும்புகிறார். எனவே உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய வலிகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பாடுகள் என்னவாக இருந்தாலும்
ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த உதவி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆம், நீங்க யார் இந்த இடத்துல நேரடியா என்னோட பேச விரும்புறீங்களோ, பாஸ்டர் நான் சில ஆலோசனை பெற்றுக்கொள்ள விரும்புறேன், தாராளமாக நீங்கள் குறிப்பிடுங்கள். அவர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். நான் உங்களோட இந்த இடத்துல பேசும்படியாக. பாஸ்டர், என்னுடைய வீட்டுல நீங்க வந்து எனக்காக, என் குடும்பத்துக்காக ஜெபிப்பீங்களா? எந்த கட்டணமும் இல்லாமல் இலவசமாய் நாங்கள் அதை செய்ய தயாராக இந்த இடத்துல இருக்கிறோம். நீங்க தெரியப்படுத்தவும். ஆனா தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைய நீங்கள் கொடுக்கிற அனுமதி மாற்றத்திற்கான வழியை திறக்கும் என்பதை மறக்காதீங்க. இந்த சாட்சி தற்செயலாய் நடந்தது கிடையாது. விசுவாசத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டது. தேவன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை பலனாய் இந்த இடத்துல வழிகளை திறக்கிறது. இது ஆலயத்தில் இன்றும் கூட மக்கள் இந்த இடத்துல பெற்றுக்கொண்டது மாபெரும் விடுதலையாளரை. எந்த அசுத்தம் அவர்களது வாழ்க்கை அழித்ததோ அந்த அசுத்தத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். நானும் இப்படியான ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதத்தினுடைய முதல் தேதியாய் இருக்கும். சரியா இல்லைங்களா? தீர்மானத்திடுங்க. இந்த முதல் மாதத்தினுடைய முதல் தேதியிலே நான் தேவனை உண்மை இந்த இடத்துல உங்களுடைய வழிகளை பின்பற்ற தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு உதவி செய்கிறா. சோதித்து பாருங்கள். தேவன் அவர் வார்த்தையில சொன்னது போல அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். மாற்றத்தை கொடுக்க அவர் தயாரான தேவனாய் இருக்கிறார். இந்த விசுவாசத்தில் தேவன் உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிக்க முடியும். இந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கை மீது பதில்களாய் நான் அறிக்கை செய்வதற்கு முன்பாக இன்னொரு சாட்சியை நீங்க பார்க்க விரும்புகிறேன். இந்த சாட்சிக்கு பிற்பாடு இந்த விசுவாசத்தினுடைய ஜெபத்தில் ஒன்றிணைகலாம். தேவன் அவர் தன் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியாக சாட்சியை பாருங்கள் பொழுதே. வணக்கம், என் பேர் வினோத்குமார். எனக்கு வயசு 30 ஆகுது. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முற்றிலும் அழிக்கப்பட்ட நபராகவும் கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்ட ஒரு நபராகவும் இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு கெட்ட நண்பரோட சகவாசம் அதிகமாக இருந்தது. அவர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்கத்தில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன். ஆனால் இந்த காரியம் வந்து வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவனாக இருந்திருப்பேன். ஆனால் வீட்டில் எல்லாருக்குமே வந்து நான் நல்லவன். ஆனால் வெளியேன்னு வந்தால் மட்டும்தான் நான் யாருன்னு எனக்கு பற்றி மற்றவங்களுக்கு தெரிய வரும். என் நண்பரோட நான் ஒன்றிணைந்து இந்த குடிப்பழத்துக்கு அடிமையாக இருந்தேன், புகைப்படத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் இந்த எந்த ஒரு விஷயமும் சரி என் வீட்டில் வந்து நானும் சொல்லிக்க மாட்டேன். அந்த விஷயம் தெரியாத அளவுக்கு நான் அந்தளவுக்கு ஜாக்கிரதையாக இந்த தவறு செஞ்சுட்டு இருந்தேன். மேலும் அதிகமாக பொய் பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தேன். நாட்கள் கடந்த பிற்பாடு என்னுடைய அன்பின் வாழ்க்கையில் வந்து ஒரு முறிவு ஏற்பட்டது. ஸோ அந்த தினமானது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் நல்லா குடிச்சிட்டு பைக்கில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், இதுக்கப்புறம் நான் ஏன் வாழணும், இதோட என்னுடைய வாழ்க்கை நான் முடிச்சிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன். எனக்கு எதிர்ப்புறத்தில் சொல்லணும்னா ஒரு லாரி ஒன்று ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு. என்னுடைய சிந்தனையோட ஒரு எண்ணமானது வந்துச்சு, நம்ம ஏன் இன்னும் வாழணும், இல்லை நீ அந்த வண்டி கீழே விழுந்துரு, அந்த லாரி கீழே விழுந்துரு, இறந்துரு, இதுக்கப்புறம் நீ ஏன் உயிரோடு இருக்கன்ற மாதிரி அந்த சிந்தனை வந்துச்சு. நான் உண்மையாக சொல்லணும்னா அந்த நேரம் நான் தற்கொலைக்கு ஈடுபடுத்தேன். நான் அந்த இடத்துல நான் கீழே விழுந்துட்டேன். ஆனால் சொல்லணும்னா ஏறத்தாழ நூலிலையில் அந்த விபத்துல வந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன். அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விபத்துக்கு பிற்பாடு தான் எனக்குள்ள அந்த எண்ணமே வந்துச்சு, ஏன் நான் திடீர்னு இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. பிற்பாடு மருத்துவமனைக்கு என்னை கொண்டு போனாங்க. ஆனால் இந்த எல்லா காரியமும் சரி, வீட்லேயும் சரி, என் நண்பர் மத்தியிலையும் நான் சொன்னது என்னன்னா, இது ஒரு விபத்து தான் நடந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டேன்ற ஒரு விஷயத்த நான் யார் கூடவும் நான் பகிர்ந்து கொள்ளலை. பிற்பாடு நாட்கள் கடந்து போக 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 இரவில் என்னால் சரியாக தூங்காத ஒரு நபராக இருந்தேன். கெட்ட கனவுகள் வர மாதிரியும், மேலும் என்னால் தூங்க முடியாத ஒரு நபராக இருக்கும்போது நான் என்னுடைய தாயத்தில் போய் சொல்லிட்டு இருப்பேன், என்னால் தூங்க முடியலமான்னு. ஆனால் ஜெபிச்சுட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க தவிர, ஆனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஜெபிச்சுட்டு தூங்கினேன்னுவாங்க. ஆனால் நான் தூங்குறமா நடிச்சுட்டு தான் இருந்தேன் தவிர நான் உண்மையாக சொல்லணும்னா தூங்கவே இல்லை. நாட்கள் போன பிற்பாடு எனக்கு வாலிபர் குழுவிலேருந்து எனக்கு ஒரு அழைப்பானது கிடைச்சது. அவங்க வந்திருந்தாங்க. வந்து இந்த மாதிரி வாங்க, உங்களுக்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு, உங்கள் இதாவது வாழ்க்கை வாழ்வதற்கு வாலிபர் குழுவிலேருந்து எனக்கான ஒரு அழைப்பானது கிடைச்சிச்சு. நான் அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரம் அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை எனக்குள்ள, அந்த சிந்தனைக்குள்ளாக அந்த வார்த்தை எனது எண்ணப்பட்டது. அந்த வார்த்தை எனக்குள்ளாக வரும்போது நான் யோசித்தேன், ஓகே நம்ம போய் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்கிற மாதிரி எனக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சு. வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த ஒரு வார்த்தை என்னை முற்றிலும் மாறிடுச்சு. ஓகே நான் போய் பார்க்கலாம்னு சொல்கிற மாதிரி நான் போனேன். அந்த வாலிப குழுவை நான் கலந்து கொண்டேன். அங்கே போதர் எனக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார். நான் விசுவாசம் எப்படி பயன்படுத்த வேண்டும் எனக்கான ஒரு ஆலோசனை கிடைச்சது. அந்த ஆலோசனையில் நான் தொடர்ந்து ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் தொடர்ந்து போகக்கூடிய ஒரு நபராக இருந்தேன். தேவனுக்கு ரொம்ப நெருக்கமாக போகும்படியாக அநேக காரியங்கள், ஊழியம் செய்யறதிலும் சரி, தேவனுக்கு உண்மைத்தன்மையாக இருக்கிறதிலும், எல்லா காரியத்திலையும் சரி, நான் தேவனுக்கு ரொம்ப நெருக்கமாக போகணும்னு விரும்பினேன். பிற்பாடு நான் போகிற இடத்துல என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் பகிர்ந்து கொண்டேன். நான் இந்த பிரச்சனை நான் கடந்து செல்கிறேன், இதுல இருந்து நான் எப்படி விடுதலை பெறணும்னு. ஏன்னா ஏறத்தான் அந்த கெட்ட நண்பர்களோட சேர்ந்து ஒரு ரவுடிசம் பண்ற மாதிரி அந்த நண்பரோட சேர்ந்து அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தேன்.
சில நபர்கள் நான் கொலை செய்யறது கூட தீட்டுற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு கொண்டு போனேன். சிலர் வந்து நான் கொலை செய்யற அளவுக்கு என்னுடைய சிந்தனை எனது தீட்டப்பட்டதா இருந்தது. பிற்பா நான் கத்துக்கினேன் இது எல்லாமே தவறு. ஏன்னா அன்னைக்கு அந்த ஆலோசகர் எனக்கு கொடுத்த ஆலோசனையானது என்னன்னா, அந்த ஆலோசகர் அன்னைக்கு எனக்கு கொடுத்த ஆலோசனை என்னவென்றால், இல்ல நீ செய்யறது முற்றிலும் தவறு, இது எதிர்மறையானது, உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வதற்காக தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்குள்ளாகவும் என் சிந்தனைக்குள்ளாக இருந்த அந்த பாரம் எல்லாமே, அந்த சுமை என்னை விட்டு ஏதோ ஒரு காரியம் என்னை விட்டு வெளியே போயிடுச்சுன்ற மாதிரி நான் உணர்ந்தேன். பிற்பாடு ஆலயத்துல தொடர்ந்து நான் விசுவாசத்துல தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது தானியேல் உபவாசம் என்ற நிகழ்ச்சி துவங்கியது. அதுல உண்மையாகவே இந்த 21 நாள் என்னை நான் முற்றிலும் கொடுக்க நான் முடிவு பண்ணேன். ஏன்னா பரிசுத்தாவி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ரட்சிப்பு அந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த 21 நாளும் நான் தேவனோட ஒரு பொருத்தனை செஞ்சேன். இந்த 21வது நாள் முடிவுக்குள்ளாக நான் உன்னுடைய ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதனால என்னுடைய வாழ்க்கை நான் 100% தியாகமா நான் தேவனுக்காக கொடுத்தேன். பிற்பாடு அவருடைய ஆவியை தேட ஆரம்பிச்சேன். அதிகமா ஊழிய பணி செய்யறதிலும் சரி, அதிகமா ஜெபிப்பதிலும், அதிகமா வேத வாக்கியம் படிப்பதிலும் சரி, என்ன நான் முழுவதுமா நான் கொடுத்தேன். 21வது நாள் இரவு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நாள் வெள்ளிக்கிழமை இரவு ஜெப கூட்டத்தில் நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட அந்த அனுபவமானது, அந்த நாள், அந்த நேரம், அந்த வார்த்தையினால் சொல்ல கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறந்த நாள் இது ஒண்ணுதான். ஏறத்தாழ எனக்கு ஒரு பிறந்த நாள் வர நாளா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியம் வீட்டுல நடந்தாலும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதோட இந்த காரியத்தினால ஈடுகட்டு சொல்லவும் முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு எனக்குள்ளாக ஒரு காரியமா இருந்தது. மேலும் என்னுடைய விசுவாசத்தில் நான் எப்படி இருக்கணும், அதே பிரகாரம் என்னுடைய விசுவாசம் பிரகாரம் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய திருமண வாழ்க்கை பீடத்தின் மீதாக ஆசீர்வாதமா இருக்கிறது. இப்ப சொன்னா என்னுடைய முழு வாழ்க்கையும் சந்தோஷமாவும் இருக்கு, திருமண வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கு. முழு குடும்பத்தோடும் சந்தோஷமும் தேவனுக்காய் ஊழியம் செய்கிற நபராய் நாங்கள் இருந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி. இன்று பரிசுத்தாவில நிரப்பப்பட்ட ஒரு நபராகவும், தேவனுடைய மனுஷனாகவும், தேவனுடைய பிள்ளையாகவும் நான் இருக்கிறேன். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. ஆண்டவராகியும் இயேசுவின் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த நபர்கள் யாரும் வல்லமையை தன் வாழ்க்கையிலே பார்க்க விரும்புகிறார்கள். நீ சொன்னீரின் தேவனை, மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இதோ உம்மால் எல்லாமே இந்த இடத்துல செய்ய முடியும். இவருடைய கவலைகளை, தனிமைகளை, பலகீனங்களை, போராட்டங்களை, என் தேவனை குறிப்பிட முடிந்த பிரச்சனை, குறிப்பிட முடியாத பிரச்சனை, எல்லா பிரச்சனையை சரி செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். விசுவாசம் என்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது இந்த விசுவாசத்தை இவர்களுக்காய் நீர் கொடுக்க, இவர்களது வழிகளை திறந்து உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி இவரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தேவனை யாரெல்லாம் இந்த பலகீனங்களில் இருக்கிறாரோ, பலகீனங்களை ஜெயிக்கும், தன்னுடைய சூழலை மாற்றிக்கொள்ள உன் பெயர் மகிமைப்படுத்தப்பட இவரை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய வழிகளை உன் கைகளில் படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆமென். தேவன் உங்களுடைய விசுவாசத்தை கனம் செய்யட்டும். இந்த விசுவாசத்தில் நான் பலப்படுத்தப்பட விரும்புகிறேன். எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் மிக முக்கியமானது. தவற விடாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களில் என்ன நடைபெறுகிறது, நீங்கள் இதை இங்க தெளிவாய் புரிந்து கொள்ள ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களானது என்னவாக இருக்கிறது, அதனுடைய சிறு வீடியோ தொகுப்பை பாருங்கள். பொழுது செய்ய முடியாம வழி இல்லையா, சுத்தமா இல்லையா? சுத்தி பாருங்க, பின்னாடி நல்லா இருக்கா? நல்லது மக்களையும், இதுதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பல மக்களுடைய வாழ்க்கையின் மீது தேவனுடைய பதில்களாய்
அதி அற்புதமான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வியாதி உள்ளவராய், பலகீனம் உள்ளவராய், தோற்கடிக்கப்பட்டவராய், அவமானம் நிறைந்தவராய், அழிக்கப்பட்ட குடும்பத்தை உடையவராய் இருக்கலாம். ஆனா விசுவாசம் இது எல்லாவற்றையும் மாற்ற, தேவன் மீது உள்ள நம்பிக்கை எல்லா வழிகளின் கதவுகளை திறக்க உங்களுக்கான சாவி கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. எனவே தீர்மானம் உங்களுடையது. நீங்கள் அதே தரித்திரங்களில், அவமானங்களில் தொடர்ந்து குறை சொல்லக்கூடியவரா உங்க வாழ்க்கை வாழ போறீங்களா? இல்ல புது வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய முதற் படி எடுத்து வைக்க போறீங்களா? தேவன் இந்த சாட்சிகளில் இருக்கிறவர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியுமேயானால் அவர் ஏன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாது? தேவனுக்கு அனுமதி கொடுங்க. இந்த நேரம் கூட ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்க. ஆலயத்தினுடைய முகவரியை தெரிந்து கொள்ள நீங்க எது உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஆலயம், தேவனுடைய ராஜ்யம் என்பதை கண்டறியுங்கள். அவர் உங்களுக்காக உதவி செய்ய தயாரா இருக்கிறார். மேலும் விசுவாசத்தில் இணைந்திருங்கள். தேவன் உங்களை உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. இறந்தா எல்லாம் முடிஞ்சது. கற்பனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்திலேயே பேசப்படுகிற ரொம்ப போலியான ஒரு செய்தி இதுதான். பரிசுத்த வார்த்தை தெளிவா சொல்லப்படுது நமக்கு. இது அநேக முறை நமக்கு தெளிவா நிச்சயமா காண்பிக்கப்படுது. ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை. இந்த நேரத்துல தான் சரியா ஒரு ஆத்துமா ஒருத்தருடைய உடம்பை விட்டு பிரிக்கப்படுது. ஒருவேளை அந்த நபர் தேவனை விட்டு தூரமா வாழ தீர்மானிச்சா, ரட்சிப்பை இழந்து போனா, அவர் நிச்சயமா தேவனோடு சேர்ந்து இருப்பதில்லை. தேவனோடு சேர்ந்து அவர் வாழ முடியாது. அவர் வாழ்கிற இடம் வலி நிறைந்த, ஓய்வு இல்லாத ஒரு மரணம். இந்த உலகத்துல இந்த நேரத்துல எல்லாருமே ஒரு ஓய்வு நேரத்தை கண்டிப்பா பெறுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வயது உள்ளவங்களா இருந்தாலும் சில நேரத்துல சில பேர் ஓய்வை வேறு விதத்துல எடுத்துக்கிறாங்க. ஆனா ஆத்துமாவுடைய வலி கொஞ்சமா குறைக்கப்படுது. ஆனா உண்மையில எல்லோருமே தேடுற ஒரு விஷயம் ஓய்வு. ஆனா எதுவுமே ஆத்துமாவுக்குள்ள இருக்கக்கூடிய வெறுமையை நிரப்பாது. யாரெல்லாம் இந்த இடத்திற்கு செல்றாங்களோ அவங்க வலியை, அழுகிய மட்டும்தான் பெற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் கூட இருக்காது ஓய்வை பெற. எல்லோருமே தவிப்போட, கவலையோட, அக்கினியை தாங்கி கொண்டு அழுது கொண்டிருப்பாங்க. அவங்க சீக்கிரமா இழப்பதும் இல்லை, ஒரு நேரம் கூட ஓய்வும் இல்லை. அவங்க இறக்க நினைப்பாங்க, ஆனா அவங்களால முடியாது. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு அதனுடைய நாமத்தின் முத்திரை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. உண்மையான ஓய்வு வெறும் தரப்படும் நித்தியகால ஜீவனை அந்த நபர் அடையும் போது, யாரெல்லாம் ரட்சிப்பினுடைய பரிசை ஏற்றுக்கொள்றாங்களோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா அவர்கள் நித்திய கால ஓய்வை பெறுவாங்க. ஆனா யாரு இந்த வாய்ப்பை தவற விடுறாங்களோ, ஒதுக்குறாங்களோ, அவங்க நித்திய கால தவிப்பை பெற்றுக்கொள்வாங்க. நிம்மதி இல்லாம ரட்சிப்பை இழந்தா அவர்களுக்கு கிடைக்க போகிறது மிக மோசமான ஒரு நிலைமை, அக்கினி ஜுவாலையில். ஓய்வு எடுக்காதீங்க. உங்களுடைய ஆத்துமா சரியான இடத்திற்கு இல்லாத வரையும் நீங்க ஓய்வை எடுக்கக்கூடாது. வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுகிறது. உங்கள் கண்கள் மூடப்பட்டால் வாய்ப்பு போய்விடும். அந்நாட்களிலே மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போகும்.